வணக்கம். வாங்க, இன்னைக்கு நாம ஒரு பிரமிப்பான கதைக்குள்ள போக போறோம். அது வேற எதுவும் இல்ல, கல்லுலயே செதுக்கப்பட்ட ஒரு காவியம். நம்ம தஞ்சாவூர் பெரிய கோயில். ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன். இப்ப இல்ல, 1000 வருஷத்துக்கு முன்னாடி எந்த ஒரு பெரிய மஷீனும் இல்லாத காலத்துல 80 டன் எடையுள்ள ஒரு கல்ல கிட்டத்தட்ட 200 அடிக்கு மேல எப்படி தூக்கி வச்சிருப்பாங்க? இந்த ஒரு கேள்விக்குள்ளதான் பிரகதீஸ்வரர் கோயிலோட மொத்த பிரம்மாண்டமே அடங்கியிருக்கு. இது வெறும் கோயில் இல்லைங்க, இது ஒரு இன்ஜினியரிங் மர்மம். வாங்க, இந்த மர்மத்துக்குள்ள கொஞ்சம் எட்டி பாப்போம். இத தஞ்சை பெருவுடையார் கோயில்னு கூட சொல்லுவாங்க. இதோட ஒவ்வொரு கல்லுக்கும் பின்னாடி ஒரு வீர காவியமே இருக்கு. கொஞ்சம் நினைச்சு பாருங்க, 1000 வருஷத்துக்கு முன்னாடி முழுக்க முழுக்க கருங்கல்ல வச்சு இவ்ளோ பெரிய ஒரு அற்புதத்தை எப்படி செஞ்சாங்கன்றது இன்னைக்கு வரைக்கும் நம்மள ஆச்சரியப்பட வைக்குது. 80 டன். சும்மா சொல்லல, கரெக்டா 80 டன். அந்த கோபுரத்தோட உச்சியில இருக்கிற ஒரே ஒரு கல்லோட எடை இது. அடிங்கப்பா, கற்பனை பண்ணி பார்க்கவே முடியல இல்லையா? அந்த எடை எவ்ளோ பெருசுன்னு இன்னும் சரியா புரியலையா? சரி, இப்படி வச்சுக்கலாம். ஒரு 12 பெரிய யானைகளை ஒன்னா சேர்த்து கட்டி ஒரு உயரமான கோபுரத்தோட உச்சிக்கு தூக்கிட்டு போறதுக்கு சமம். இப்ப நினைச்சு பார்க்க முடியுதா? 216 அடி. இதுதான் இந்த பிரம்மாண்டமான விமானத்தோட, அதாவது மெயின் கோபுரத்தோட உயரம். அன்னைக்கு தேதிக்கு அது வானத்தையே தொடர மாதிரி ஒரு கலைப்படைப்பு. அதாவது, இன்னைக்கு நம்ம பெரிய பெரிய கிரேன் எல்லாம் வச்சு கட்டுறோமே, ஒரு 20 மாடி பில்டிங், அதுக்கு சமமான ஒன்ன 1000 வருஷத்துக்கு முன்னாடியே நம்ம சோழர்கள் சாதிச்சிருக்காங்க. அதுவும் முழுக்க முழுக்க கல்ல மட்டுமே வச்சு. இதுதான் உண்மையான என்ஜினியரிங் அற்புதம். சரி, இவ்ளோ பெரிய ஒரு விஷயத்தை யோசிச்சது யாரு? இந்த கனவை நனவாக்குன அந்த மாபெரும் தொலைநோக்கு பார்வை கொண்டவர் யாரு? வாங்க, அவரை பத்தி தெரிஞ்சுக்கலாம். அவர்தான் மன்னர்களுக்கெல்லாம் மன்னன், ராஜராஜ சோழன். ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, அவர் இந்த கோவிலுக்கு முதல்ல வச்ச பேரு ராஜராஜேஸ்வரம். அதாவது ராஜராஜனின் கடவுள் இருக்கும் இடம்னு அர்த்தம். இதுல பாருங்க, அவரோட அசைக்க முடியாத சக்தியும் அதே நேரத்துல ஆழமான பக்தியும் ஒன்னாவே தெரியுது. இந்த கேலண்டரை பாருங்களேன், வெறும் 7 வருஷம். நம்ப முடியுதா? இன்னைக்கு ஒரு சின்ன பாலத்தை கட்டவே பல வருஷம் ஆகிற காலத்துல இந்த மாபெரும் அதிசயத்தை வெறும் 7 வருஷத்துல கட்டி முடிச்சிருக்காங்க. இது ராஜராஜனோட நிர்வாகத் திறமைக்கும் சோழ பேரரசோட சக்திக்கும் ஒரு மிகப்பெரிய சாட்சி. ராஜராஜன் வெறும் கோவில் கட்டின ஒரு மன்னர் மட்டும் இல்ல, அவர் ஒரு ஆல்ரவுண்டர். ஒரு பக்கம் தென்னிந்தியா, இலங்கை, மாலத்தீவு வரைக்கும் ஜெயிச்ச ஒரு மாபெரும் வீரர். இன்னொரு பக்கம் கிபி 1000லேயே ஒரு பெரிய நில அளவீட்டு திட்டத்தை கொண்டு வந்த ஒரு நிர்வாக மேதை. எல்லாத்துக்கும் மேல அவர் ஒரு கலைப்புரவலர். அதுக்கு இந்த பிரகதீஸ்வரர் கோயிலை விட வேறென்ன சாட்சி வேணும்? ஆனா கதை இதோட முடியல. சோழ சாம்ராஜ்யம் தன்னை தனிமைப்படுத்திக்கல. சொல்லப்போனா, அது உலகளாவிய வர்த்தகத்துக்கும் ராஜதந்திரத்துக்கும் ஒரு முக்கியமான மையமா இருந்துச்சு. இந்த மேற்கோள பாருங்க, இது ஒரு நம்பவே முடியாத கதையை நமக்கு சொல்லுது. அதாவது, ஒரு ஹிந்து பேரரசர் வெளிநாட்டிலேருந்து வந்த ஒரு புத்த மத அரசருக்கு தன்னோட நாட்டுல ஒரு மடம் கட்டிக்க உதவி செஞ்சிருக்காரு. இது அந்த காலத்துல இருந்த மத நல்லிணக்கத்தையும் உலகளாவிய நட்புறவையும் காட்டுது. இந்த ஒப்பீடு அந்த கதைய இன்னும் அழகா விளக்குது. ஒரு பக்கம் தஞ்சாவூர்ல ராஜராஜன் கட்டுன பிரம்மாண்டமான ஹிந்து கோயில், மறுபக்கம் நாகப்பட்டினத்துல சுமத்ரா தீவைச் சேர்ந்த ஸ்ரீவிஜய பேரரசு மன்னர் கட்டுன சுடாமணி விஹாரம்ங்கிற புத்த மடம். ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, ரெண்டுமே நம்ம சோழ மன்னரோட ஆதரவோட தான் கட்டப்பட்டது. இந்த கூட்டணி எவ்ளோ ஆழமானதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த சூடாமணி விஹாரம் ஒரு புத்த மடம். அத கட்டுனது சுமத்ராவைச் சேர்ந்த ஒரு மன்னர். தீவிர சைவரான ராஜராஜ சோழன் தன் எல்லைக்குள்ள அதை கட்ட அனுமதிச்சது மட்டுமில்ல, அதோட பராமரிப்புக்காக ஒரு கிராமத்தையே தானமா கொடுத்திருக்காரு. இந்த வரலாற்று சிறப்புமிக்க சம்பவம் கிபி 1006ஆம் வருஷத்து லைடன் செப்பு பட்டியங்கள்ல தெளிவா பதிவு செய்யப்பட்டிருக்கு. அது அன்னைக்கு போட்ட ஒரு இன்டர்நேஷனல் அக்ரிமெண்ட் மாதிரி. இதுலேருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா, சோழ பேரரசு வெறும் ஒரு உள்ளூர் சக்தி இல்ல, அது பரந்த மனப்பான்மை கொண்ட அதிநவீன உலகளாவிய ஒரு சக்தியா விளங்கியிருக்கு. வர்த்தகம், கலாச்சாரம், ராஜதந்திரம்னு எல்லாத்துலயும் உலகத்தோட கைகோத்து நின்னுருக்கு. சரி, இப்போ இந்த எல்லா விஷயங்களையும் மனசுல வச்சுக்கிட்டு திரும்பவும் நம்ம கோவிலுக்கே வருவோம். இந்த வரலாற்று பின்னணியோட பார்க்கும்போது இந்த கோவிலோட முக்கியத்துவம் இன்னும் பல மடங்கு அதிகமாகுது. இன்னைக்கு இந்த கோயில் வெறும் ஒரு பழைய கட்டிடம் இல்ல, இது யுனெஸ்கோவோட உலக பாரம்பரிய சின்னம். இது இன்னும் உயிர்ப்போட இருக்கிற வாழும் சோழர் கோயில்கள்ல ஒன்னு. தென்னிந்திய கட்டிடக்கலையோட அடையாளம், ஒரு பேரரசரோட தொலைநோக்கு பார்வைக்கும் அவரோட பொற்காலத்துக்கும் இது ஒரு சாட்சி.
எல்லாத்துக்கும் மேல இது 11ஆம் நூற்றாண்டு இன்ஜினியரிங், கலை, உலக கலாச்சாரத்தோட ஒரு நேரடி பதிவு. நம்ம இன்னைக்கும் தொட்டு உணரக்கூடிய ஒரு வரலாறு இது. இந்த கோயில் 1000 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த ஒரு காலத்தோட கதைய இன்னிக்கும் சொல்லிக்கிட்டு இருக்கு. ஒரு நிமிஷம் யோசிப்போமே, இன்னும் ஒரு 1000 வருஷம் கழிச்சு நாம இன்னைக்கு கற்ற சின்னங்கள் நம்மள பத்தி, நம்ம காலத்தை பத்தி என்ன கதைய சொல்லும்? அடுத்த முறை சந்திப்போம்.